இந்த குரங்கு நம்மள மாம்பழத்தை சாப்பிட கூட விடல. இப்படி ஒரு குறும்புத்தனம் பண்ணுமா இந்த குரங்கு? அந்த குரங்க ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனோட குறும்பால காட்டுல இருந்த மற்ற விலங்குகளுக்கு பெரிய தொந்தரவா போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுல மரம் வெட்டுறதுக்கு சில பேர் வந்தாங்க. அவங்க காட்டுல இருந்த ஒரு பகுதியில் இருந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி நூலா, காட்டில் மரம் வெட்டுறவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நீ அந்த பக்கம்லாம் போயிடாதா என்ன? நீ அவங்க கண்ணில் மாட்டினானா பெரிய ஆபத்தாயிடும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா முதல்ல அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்கணும். மரத்தை எப்படி வெட்டுவாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. தம்பி சொல்றத கேளு, அங்க போய் உன் வாழ்த்தனத்தை காட்டிடாத. கொஞ்சம் கூட லேட் பண்ணாம நூலன் குரங்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நேரம் மரம் வெட்டுறவங்க யாரும் அங்க இல்ல. அன்றைய வேலைங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க போன நூலன் குரங்கு மரம் வெட்டுறவங்களோட ஆயுதத்தை கையில எடுத்தான். ஒவ்வொன்னா எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில நூலன் குரங்குக்கும் அதேதான் நடந்துச்சு. அப்படி அகங்காரனும் குறும்புக்காரனுமா இருந்த குரங்குக்கு அவனோட வாளை இழக்க வேண்டியதா போயிடுச்சு. வாலில்ல குரங்கு போறது அதோ பாத்தீங்களா? வாலில்லாத குரங்க காட்டுல இருந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நூலன் குரங்குக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவன் ஒரு பெரிய மரத்துக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்பதான் அந்த மரத்துல இருந்த ஓட்டைக்குள்ள ஏதோ பளபளக்கிற மாதிரி நூலன் பார்த்தான். ஆஹா, என்னது விளக்கு மாதிரி தெரியுது? வாழை இழந்த எனக்கு தேவதை கொடுத்த விளக்கு தானோ இது? என்னாலும் சரி, இதை நானே வச்சுக்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கேன். எனக்கு உதவி பண்றதுக்கா? அது எப்படி? ஆமா, நான் உன்னோட அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். என்னோட அனைத்து ஆசைகளையுமா? உன்னுடைய எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தருவேன். ஆனால் 3 ஆசைகள் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் தான். 3 வரங்களை இந்த பூதத்துக்கிட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல நான் ராஜா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க போறேன். முதல்ல அறுபட்ட இந்த வாளை தான் நான் கேட்க போறேன். எனக்கு அருந்து போன என்னோட வாள் தான் வேணும். முதல்ல அந்த வரவையை பார்ப்போம். ஓ, அதுக்கென்ன, உடனே செய்யறேன். இந்தா உன்னுடைய வாள், எடுத்துக்கோள். ஏய், என்ன பூதமே சொதப்புற நீ? நான் கேட்டது வாள் முன்னாடி மாதிரியே உடம்போடு ஒட்டி இருக்கணும்னு கேட்டேன். ஓ, அவ்வளவுதான் விஷயமா? உடம்புல தானே வச்சிருவோம். இந்தா வாங்கிக்கோ. ஐயா,
ஏ பூதம், என்ன பண்ணிருக்க நீ? வால் எங்கேயாவது வயித்துல வளர்ந்துருக்குமா? வேற எங்க வைக்கணும்? அடடடடா, வால் எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு மடாபூதமா இருக்கியே நீ. தெரியாது எஜமா, எனக்கு தான் வாலி இல்லையே. இங்க பாரு, இதோ இங்க தான் இருக்கணும். என்ன உனக்கு புரிஞ்சுதா? ஓ, அவ்வளோதானா? இந்தா வச்சு வர்றேன். ஹாய் ஹாய் ஹாய், அறுபட்ட வால் மறுபடியும் வந்துடுச்சு. ஏய் பூதமே, இன்னும் மிச்சம் இருக்கிற 2 வரங்களை கொடுத்துடுறியா? உனக்கு நான் 3 வரங்களையும் தந்துட்டேன். எப்படி? இது வரைக்கும் ஒரு வாரம் தானே சரியா இருக்கு. வாள் கொண்டு வந்து தந்தது அது முதல் வரம். வாளை உடம்புல ஒட்ட வைக்க சொன்னது 2வது வரம். வாளை மறுபடியும் மாத்தி வைத்து கொடுத்தல, அது 3வது வரம். என்னப்பா இது? நான் கேட்டது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கே. டே முட்டாள் குறும்புக்கார குரங்கு, உனக்கு இப்ப வாளாவது திரும்ப கிடைச்சது இல்ல, அதுவே பெரிய அதிர்ஷ்டம் நினைச்சு சந்தோஷப்படு. இனிமேலாவது யாரையும் தொந்தரவு செய்யாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் எப்பவுமே மற்ற உயிரினங்களை தொந்தரவு பண்ணவும் கிண்டல் பண்ணவும் செய்யறதில்ல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல அந்த கிராமத்தோட தலைவர் இருந்தாரு. அந்த தலைவர்கிட்ட ஒரு குதிரையும் இருந்துச்சு. அந்த குதிரை ஒரு அழகான வெள்ளை குதிரையா இருந்துச்சு. அந்த குதிரைக்கு தான் ரொம்ப அழகா இருக்குன்ற திமிரு அதிகமா இருந்துச்சு. அது இந்த உலகத்திலேயே தான் ரொம்ப திறமைசாலின்னு அது நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஹேய், இங்க பாரு, முதலாளி வராரு. நீ பார்க்கலையா? எனக்காக ஸ்பெஷலான தீவனம் கொண்டு வராரு. என்ன ஆச்சு? நீ ஏன் அமைதியா உட்காந்துட்ட? என்கிட்ட நீ பேசணும்னா அது உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம்தான். இப்போதைக்கு உனக்கும் அதிர்ஷ்டம்தான். நீ அநேகமா ஒரு மகானா இருக்கலாம். ஏன்னா முதலாளி உன் முதுகுல உட்காந்து இங்க அங்கன்னு போறாருல்ல. அநேகமா அதனாலதான் மத்தவங்களை நீ குறைச்சி ரொம்பவே எடை போடுன்னு நினைக்கிறேன் நண்பா. ஹேய், நான் உன்ன மாதிரி கிடையாது. ராஜ பரம்பரையோட ரத்தம். அதனால என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மரியாதையா பேசு. உனக்கு நான் ஒன்னும் நண்ப கிண்பன்லாம் கிடையாது, புரியுதா? கண்ணா, நீ ஒன்னும் டயர்டா இல்லல்ல? இன்னைக்கு நாம கொஞ்சம் வெளியே போகணும். நீ சீக்கிரமா உன்னோட உணவை சாப்பிட்டுரு. அதுக்குள்ள நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். பார்த்தல்ல, அவரு என் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு, மரியாதையும் கொடுக்கறாரு. அவரு நீ இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்கல. குதிரண்ண, உண்மைதான். நீங்க நிஜமாவே ஒரு மகான் தான். நானும் உங்களை மதிக்கிறேன். இதுதான் உனக்கும் நல்லதும் கூட. இந்த திமிரு பிடிச்சவனுக்குலாம் எதுக்கு நீ மரியாதை கொடுக்கற சொல்லு? அதுவும் உன்ன மாதிரி ஒரு உயிரினம் தானே. அட, அதுக்கு கொம்பு கிடையாது. ஆனா அதுக்கு கொம்பு முளைச்ச மாதிரி ஒரு நினைப்பு இருக்கு. அது நம்ம மாத்தி ஆகணும். அங்க என்ன பண்ற? நீயும் வந்து கொஞ்சம் சாப்பிடு. குதிரண்ண, உங்களுக்கு தெரியுமா, ஜனங்களும் உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. உங்களோட உருவம், உங்களோட அழகு, உங்களோட பவ்யம் அப்படியே ராஜா மாதிரி. நீங்க எவ்வளவு அற்புதமா இருக்கீங்க, எவ்வளவு அழகா இருக்கீங்க. இதுதான் அந்த குதிரைய ரொம்பவே திமிராக்கிருச்சு. குதிரை அந்த கோழியோட பேச்ச கேட்டதும் அதோட தோரணையே மாறிடுச்சு. இதோட நடவடிக்கைய பாரு, என்னால சகிச்சுக்கவே முடியல. அட ஆமாக்கா, இந்த குதிரை நடந்துக்கிற முறையும் அதோட திமிருத்தனத்தையும் பார்த்து நான் ரொம்பவே நொந்து போயிட்டேன். இங்க வேற எந்த ஒரு குதிரையும் இல்லன்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. யானைகளுக்கு கூட இந்த அளவுக்கு திமிரு இருக்காது. கிராமத்துல அந்த குதிரை அதோட முதலாளி கூட போயிட்டு இருக்கும்போது அது ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சுது. இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா ஏன் முதுகுலயே உட்கார்ந்து போறாருன்னு நினைச்சது. கிராமத்து ஜனங்க எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க. அந்த கோழி சொன்னது ரொம்பவே உண்மை. குதிரை தன்னோட தலையை நிமித்தி அப்புறம் இன்னும் திமிரோட அது போக ஆரம்பிச்சது.
அந்த முட்டாள் குதிரை இன்னும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, கிராமத்து ஜனங்க அதுக்கு வணக்கம் சொல்றதா நினைச்சுக்கிச்சு. இது போல குதிரையும் குதிரையோட முதலாளியும் பஜாருக்கு போனாங்க. எல்லாருமே என்னதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க மக்கள் வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என் கூட இருந்த அந்த வயசான ஆளு எங்க போயிட்டாரு? ஏய், அசிங்கமான பறவைய, பளபளப்பா இருக்கிற என் உடம்புல அசிங்கம் பண்ணாம இங்க இருந்து ஓடி போயிடு. ப்ரோ, நீ என்ன இவ்வளவு கொடூரமா இருக்க? ஏய், இத சொல்றதுக்கு நீ யாரு? சார், இங்க கேட்டீங்களா? நம்ம இடத்துக்கு வந்து நம்மள பத்தியே பேசுறாரு பாத்தீங்களா? நீ இந்த இடத்துக்கு புதுசு மாதிரி தெரியறியே. நாங்க இந்த இடத்தோட வாசிங்க. சரி, அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க யாரு? நான் ராஜ குடும்பத்துல பிறந்தவன். என் முதுகுல உட்காரணும்னா அதுக்கு உனக்கு தகுதி இருக்கணும். நீ எங்க பிறந்திருந்தாலும் சரி, நம்ம 4 கால மிருகம் தானே. உனக்குள்ள எவ்வளவு கொடூரத்தனம் இருக்கு உனக்கு தெரியுமா? நான் கிராம வழியா நடந்து வந்தேன்னா ஜனங்க என்ன பார்த்து எனக்காக வழி விடுவாங்க. நான் எதுவும் சொல்லல, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், இந்த திமிரு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இங்க இருந்து போ. இப்ப நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன பார்த்து என் கிட்ட பேசுனதுக்கு நீ தான் பெருமைப்பட்டுக்கணும். நீ யாருன்னு நானும் பாக்குறேன். சார், இவனை விடுங்க சார், நாம போவோம். வழியில பாக்குற எல்லாரும் தலை குனிஞ்சு வணக்கம் சொன்னாங்க. அவரை விசாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. குதிரை தலையை அசைச்சு அப்புறம் சத்தம் போட்டு அவங்களுக்கு பதிலும் சொல்லுச்சு. என்ன விரும்புறவங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த வயசானவர்கிட்ட சொல்லி அந்த திமிரு புடிச்ச நாய எனக்கு பாடி கார்டா வீட்டுல வச்சுக்க போறேன். அதுக்கான நேரம் வரட்டும். சீக்கிரமா போ. எனக்கே கட்டளை இடுறியா திமிரு புடிச்சவனே? என் முதுகுல உட்கார வச்சு கூட்டிட்டு வரனே, இது உனக்கு போதாதா? ரொம்ப தான் திமிரு. என்னையே காயப்படுத்துறியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? கிராமமே எனக்கு தலை வணங்குது. இப்ப என்னோட பலத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயோ, இதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்னதுக்கு நீ கஷ்டப்படுத்துற? என்ன காப்பாத்துங்க. அம்மா, அப்பா, நான் இல்ல, விட்டுருங்க, வேடா. நான் உங்களுக்கு பிடிச்ச குதிரை, ராஜ பரம்பரை ரத்தம். பாவம் இந்த குதிரையோட பாஷைய அந்த ஜனங்க புரிஞ்சுக்க முடியல. கிராமத்து ஜனங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த குதிரையோட சத்தம் ரொம்ப ஆபத்தானதுன்னு. அதனால அந்த குதிரையை அடிச்சு அவங்க காட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட திமிரு தான் அந்த குதிரை புரிஞ்சுக்கிட்டு, அதனால அந்த குதிரை திரும்பவும் கிராமத்துக்கு வரவே இல்லை. ஒரு சமயம் ஒரு இடத்துல ரொம்பவே சோம்பேறியா இருந்த ஒரு பாம்பு இருந்துச்சு. சின்ன சின்ன உயிரினங்களை பிடிச்சி ஏமாத்தி தின்றதுதான் அதோட வேலையா இருந்துச்சு. தவளைய சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. இன்னைக்கு எப்படியாவது ஒரு தவளையாவது சாப்பிட்டுடணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா? கிடைக்காம எங்க போக போகுது? அங்க பக்கத்துல ஒரு குளத்துல ஏராளமான தவளைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்தை நோக்கி அந்த பாம்பு பயணிச்சுது. அந்த பாம்பு ரொம்பலாம் லேட் பண்ணாம சீக்கிரமா போய் சேர்ந்துருச்சு. ஐயோ, பாம்பு! ஏய் நண்பர்களே, என்னை பார்த்த உடனே எங்க ஓடுறீங்க? என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். நான் உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்றதுக்காக இங்க வரல.
என்னன்னா நான் இப்ப அசைவ உணவெல்லாம் சாப்பிட்றத விட்டுட்டேன். எந்த உயிரினங்களையும் கொல்றது கூட இல்ல. முழுசா இப்ப நான் சைவமா மாறிட்டேன். இப்படிலாம் சொல்லி எங்களை ஏமாத்தலாம் நினைக்காத. இதெல்லாம் உன்னோட ஐடியான்னு எங்களுக்கு தெரியும். உண்மையா சொல்லணும்னா நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு மட்டும்தான் இப்ப இங்க வந்திருக்கேன். அது எப்படி? தவளை பிடிக்கிற சில ஆளுங்களை நான் வர வழியில பார்த்தேன். அவங்க இந்த பக்கமா தான் வந்தாங்க. அவங்க பேசுறத வச்சு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காகத்தான் நான் வேகமா இங்க வந்தேன். பாம்பு சொன்னதை கேட்டதும் தவளைங்களுக்கு சந்தேகமும் பயமும் வந்துச்சு. அவங்க ஒன்னா சேர்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை அந்த பாம்பு சொன்னது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. தவளை பிடிக்கிறவங்க இங்க வரதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா? அட, நம்ம இந்த இடத்தை விட்டுட்டு வேற எந்த இடத்துக்கு போக முடியும்? என்ன நீங்க நம்புனீங்கன்னா நான் உங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். பாம்பு சொன்னதை நம்பி தவளைங்களும் அவன் கூடயே பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு தவளையை சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட எனக்கு இன்னைக்கு 1 டஜன் தவளை கிடைச்சிருக்கு. ஏப், ஏப். இவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னல, அந்த பாதுகாப்பான இடம் என் வயிறு தான் இதுங்களுக்கு தெரியல. என்னன்னா ரொம்ப உளறிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. நான் இப்ப முழு வேகத்துல போய்கிட்டு இருக்கிறேன். ஆஹா, பேசாம இந்த குகைக்குள்ளேயே போயிடுவோம். வழியில பார்த்த ஒரு குகையில அந்த பாம்பு உள்ள புகுந்துடலாம்னு நினைச்சது. அண்ணா, இந்த குகைக்குள்ள ஏன் நீங்க போறீங்க? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போயிடலாம். ஐயோ அண்ணா, அதுக்குள்ள போகாதீங்க. சும்மா பயப்படாத. நீங்களும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். நானும் கொஞ்சம் பசி ஆறுவேன்ல. எதுவும் பண்ணாத. அடிக்காத, அடிக்காத. தவளைங்களை சாப்பிடலான்னு பாம்பு வந்த குகை கீரி பிள்ளையோடதுன்னு ஏமாத்துக்காரன அந்த பாம்புக்கு தெரியாம போயிடுச்சு. மத்தவங்களை அதல பாதால குழியில தள்ளணும்னு நினைக்கிறவங்க தானும் அந்த குழியில விழுந்துருவாங்க. பாம்போட விஷயத்துல கூட அதுதான் நடந்துச்சு. புல்லானி காட்டுல முட்டுப்பாறையோட தாழ்வாரத்துல அழகான ஒரு பூந்தோட்டம் இருந்துச்சு. அங்க பல பல நிறங்கள்ல பூக்களும் செடிகளும் இருந்ததால அந்த இடமே அழகா இருந்துச்சு. அதனால ஏராளமான சின்ன சின்ன உயிரினங்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு வெட்டுக்கிளியும் இருந்துச்சு. சரியான சோம்பேறியாவும் தூங்கு மூஞ்சியாவும் இருந்தான் அவன். நண்பர்களே, எதுக்காக நீங்க எப்பவுமே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரெஸ்டே தேவையில்லையா? இங்க பாரு நண்பா, எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காம வேலை பண்ணோம்னா மழைக்காலம் வறண்ட காலம் வரும்போது அதுக்கேத்த பலன் கிடைக்கும். இந்த வாழ்க்கையை நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நீங்களாம் சரியான முட்டாள்களா இருக்கீங்களே. வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கு தெரியல. இங்க
இங்க பாருங்க நண்பர்களே, அப்பப்ப கிடைக்கிறத அப்பப்பவே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இப்படி சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? எல்லா காலத்துலேயும் இவ்வளோ சுலபமா தேன் கிடைக்காது நண்பா. மழைக்காலம் வறண்ட காலத்தில் தேனும் பொடியும் கிடைக்காம வரும்போது இப்போ நம்ம பார்த்து பார்த்து சேமித்து வைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும்ல. அது எல்லாத்தையும் தேன் எடுக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, அந்த வெட்டுக்கிளி சொல்லிட்டு போனதை நீங்க கேட்டீங்களா? கேட்டுட்டேன். அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுற வேண்டியதுதான். நல்ல காலத்துல உணவு சேமிச்சு வச்சாதான் மழை காலம் வறட்சி காலம்னு வரும்போது நம்ம பட்டினி கிடக்காம தப்பிக்க முடியும். அந்த வெட்டுக்கிளி ரொம்ப அகங்காரத்தோட நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு என்னைக்கும் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கிடைச்சா மட்டும் போதும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கான பலனை வறண்ட காலம் வரும்போது அவன் அனுபவிப்பான். ஆமாமா, சோம்பேறிங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு நொண்டி சாக்க சொல்லி தப்பிச்சிருவாங்க. வறட்சி காலம் வரும்போது அவன் சரியான பாடம் கத்துப்பான். கடைசியில நல்ல காலம் மாறி போச்சு, வறட்சி காலம் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்த அந்த வெட்டுக்கிளி ஆச்சரியமும் மனசுல நிம்மதியும் கிடைச்சது. அவங்க கிட்ட கொஞ்சம் உணவு கேட்கலாம்ல. அதனால அவன் முதல்ல தேனீ கூட்டம் பக்கத்துல போய் நின்னான். நண்பர்களே, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க இல்லையா? ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆமா, நீ எதுக்காக இப்போ எங்களை தேடி வந்திருக்க? என்னால இந்த பசி கொடுமையை பொறுத்துக்கவே முடியல. உங்களால எனக்கு உணவு கொடுக்க முடியுமா? நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கொஞ்சம் உணவுகள் தான் எங்ககிட்ட இருக்கு. அதுதான் இங்க இருக்கு. அது எங்களுக்கே பத்தாது. நீ தான் சும்மா பாட்டு பாடி நடந்துட்டே இருப்பல்ல, அப்படியே பாட்டு பாடு, உன்னோட பசி அடங்கிரும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுப்பா. தேனீங்க கிட்ட இருந்து உணவு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த வெட்டுக்கிளி ரொம்ப கவலையோடு நடக்க ஆரம்பிச்சது. அவன் நேரா அடுத்தது எறும்புங்க கிட்ட போனான். நண்பர்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது, உணவு ஏதாவது இருக்குதா? நீங்க சாப்பிட்ற உணவை கொஞ்சமா எனக்கு கொடுத்து உதவி பண்ணுங்களேன். சரி சரி, உனக்கு நாங்க கொஞ்சம் உணவு தரோம். உன்னோட நிலைமைய பார்க்கும்போது நாங்க உனக்கு உதவி செய்யறோம். இதுல இருந்து இனிமேலாவது நீ இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். என்ன புரிஞ்சதா? இப்போ கொரங்காண்டி டீமுக்கு மீண்டும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ பாயிண்ட் நிலை 4-3. தாகத்தின் நண்பன் மேகத்தின் பிள்ளை. அமக்கலாம், சொல்ல சீக்கிரம் பதில் சொல்ல. பதில் நான் சொல்றேன். யோசிச்சு சொல்லு. தப்பான பதில்னா பாயிண்ட் அவங்களுக்கு. மழைதானே? சரியான பதில். இப்போ பாயிண்ட் நிலை 4-4. சின்ன மச்சான், சவத்த மச்சான், சவத்த மச்சான், தன்னன்னா தன்னனா 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 தன்னனா. சின்ன மச்சான், சவத்த மச்சான், சவத்த மச்சான், தன்னனா 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 தன்னனா. ஐயோ, அந்த தினமயில வந்துட்டு இருக்கு. அவன் வந்தா நம்ம விளையாட்டெல்லாம் கெடுத்துடுவான். என்ன எல்லாரும் இங்க கூட்டம் போட்டுட்டு இருக்குங்க? ஒன்றும் இல்லை தினா, நாங்கெல்லாம் சேர்ந்து புதிர் போட்டி விளையாடுறோம். புதிர் போட்டியா? நல்லா இருக்கே. அப்படின்னா நானும் வரேன். சரி, யாரெல்லாம் இங்க டீம்? நாங்க 3 பேரும் ஒரு டீம். நானும் யானை மாமாவும் ஆமக்குட்டியும் ஒரு டீம். அப்போ தினா எந்த டீமு? எனக்கா? எனக்கு டீம் எல்லாம் வேணாம். நான் ஒருத்தனே போதும். நீங்க எல்லாரும் ஒரு டீம்ல இருங்க. அது எப்படி? அது போதும்.
என் கேள்விக்கு பதில் சொல்ல மூளையுள்ள யார் இருக்காங்க இங்க? இந்த அப்படி என்னோட முதல் கேள்வி. ரெடி? தாயோ கடல், தந்தையோ சூரியன்? தாயோ கடல், தந்தை சூரியன். புரிஞ்சுது. பதில் மேகம் தானே. மேகமா? இல்ல. இதுக்கு பதில் தண்ணி தானே. மொட்டா பசங்க. யாருக்குமே தெரியாதா? அப்போ நானே சொல்லவா? பதில் நான் சொல்றேன். நீயா? சொல்லு சொல்லு. உப்பு. சரியான பதில். சரி, இந்த என்னோட அடுத்த கேள்வி. நம்ம கூடவே இருப்பா, ஆனா அவன் இருட்டுல எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். சொல்லு. என்னது? நம்ம கூடவே இருப்பா, ஆனா அவன் இருட்டுல எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். பூதம். ஏய் போங்கடா, அதெல்லாம் இல்ல பதில். என்ன ஆமக்குட்டி, இதோட பதிலும் உனக்கு தெரியுமா? தெரியும். அதுவும் உனக்கு தெரியுமா? பதில் நிழல். சரியான பதில். மலை மாதிரி வந்த தினமுயல் எலி மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியில வாழற எல்லாமே ரொம்ப புத்திசாலிங்க. புத்திசாலியா இவனா? டேய் ஆம பயலே, அப்படின்னா என்ன ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்க உன்னால முடியுமா? குருவி பொண்ணுக்கு தெரியும். நான் தினாவே பறந்து தோக்கடிப்பேன். உன் கூட இல்ல போட்டி. இவனோட, இந்த புத்திசாலியோட. இவன் மூளை வச்சோடட்டும். ஆமா, பார்க்கலாம். மூளை வச்சு ஓடுறது கஷ்டமா இருக்குல்ல? ஏய், என்ன சொல்ற? ஓடுறியா இல்ல தோத்தேன்னு ஒத்துக்கிறியா? ஐயோ வேண்டாம், பந்தயத்துக்கு நான் வரல. ஓடு ஓடு ஆமக்குட்டி ஓடு. ஆமக்குட்டி தான் ஜெயிக்க போகுது. நீ ஜெயிப்ப ஆமக்குட்டி. நாம மனசு வச்சா நடக்காதது ஒண்ணுமே இல்ல. ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரா ஆமக்குட்டி இங்க வந்தாச்சு. தீனா முயல் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு உடனே வர வேண்டும். ஏய், பெண் வாங்க இன்னும் நேரம் இருக்கு. என்ன சொல்ற? ஓடுறதுக்கு ரெடி தானே? என்ன? ஆமா, நானும் ரெடி தான். இப்போ இங்க போட்டி ஆரம்பிக்க போகுது. ஓட வேண்டிய வழி நீரோட தாண்டி சின்ன மலை ஏறி தவள குளத்தை சுத்தின பிறகு கேரட்டு காடை சுத்தி இதே இடத்துக்கு திரும்பி வர வேண்டும். விசில் கேட்டவுடன் ஓட ஆரம்பிக்கணும். ரெடி? சின்ன மச்சான் சவத்த மச்சான் சவத்த மச்சான் தன்னன்னா தன்னனா 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 தன்னனா. நீரோட தாண்டி. ஆஹா ஆஹா. சின்ன மலை ஏறி. ஏறுடா ஏறுடா ஏறு ஏறு ஏறுடா. தவளக்குளத்தை சுத்தி சுத்துடா சுத்துடா. கேரட்டு காடு சுத்தி. எப்படி? கேரட்டு காடு சுத்தணுமா? சரி, கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு சுத்தலாம். அப்பாடா,
வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தூங்கலாம். அவன் இங்க ஓடி வர்றதுக்குள்ள நாளைக்கு விடிஞ்சிடும். ஆமக்குட்டி வாழ்க, ஆமக்குட்டி வாழ்க. என்ன நடக்குதுங்க? ஆமக்குட்டி வாழ்க, ஆமக்குட்டி வாழ்க.